அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் அற்புதமான ஒரு செய்தியை வலியுறுத்தி சொல்லுகிறது. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே அனுபவமாக கிடைக்கிறது. இன்ப துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு முறை நாம் யாருக்காவது அடிமையாக இருந்திருக்கலாம், அடிமை வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம், உடல் தளர்ந்து போயிருக்கலாம், பசிக்காக பட்டினி வயிற்றோடு கிடந்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, பிறர் மீது நாமும் இரக்கம் கொள்ள வேண்டும், பிறரை அன்பு காட்ட வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும், பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்துவதற்கான காரணம், நாமும் அதே துயரத்தை நம்முடைய வாழ்விலே சந்திக்கிறோம். நாம் பசியோடு இருக்கும்போது எப்படி வேதனைப்படுகிறோம், நாம் உடல் நலிவுற்றிருக்கும் போது ஐயோ நம்மை அரவணைத்துக் கொள்ள யாரும் இல்லையே என்று எப்படி ஏங்குகிறோம். நாம் பிறருக்கு அடிமை வேலை செய்யும் போது எப்பொழுது நமக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று ஏக்கத்தோடு இருக்கிறோம். அப்படிதான் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளும் கூட ஏதாவது ஒரு நிலையிலே அவர்கள் உடைபட்டு இருக்கிறார்கள். ஒருவேளை நோய் வந்து அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அடிமைத்தனமாக வேலை செய்து கொண்டு வறுமையிலே அவர்கள் வாடிக்கொண்டிருக்கலாம், அல்லது தனித்து விடப்பட்டிருக்கலாம். இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வாழ்வில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இறைவன் சொல்லுகிறார், பிறரிடத்தில் நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், பிறரை நேசியுங்கள், அவர்களை அன்பு செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அழகான உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உதவி பங்கு தந்தையாக இருக்கும்போது தேவ நற்கருணை முதியோர்களுக்கு, நோயுற்றோருக்கு வழங்குவது வழக்கம். அப்படியாக ஒரு வீட்டிற்குள் நான் சென்றேன். ஒரு தாயார், வயது முதிர்ந்தவர், எப்படியும் ஒரு 85 வயது இருக்கும், தளர்ந்து போன உடல், நடக்கக்கூட முடியாத அந்த நிலையிலே அவர் படுத்த படுக்கையாக இருந்தார். அவரிடத்தில் சென்று ஜெபத்தை சொல்லிவிட்டு தேவ நற்கருணையை வழங்கிவிட்டு கொஞ்சம் நேரம் பேச ஆரம்பித்தேன். அம்மா, உங்களுக்கு பிள்ளைகள் கிடையாதா என்று கேட்டேன். அந்த அம்மா கொஞ்சம் தளர்ந்த குரலில் மெல்லியதாக பேச ஆரம்பித்தார்கள். எனக்கு 2 பிள்ளைங்க, ஒருவன் அமெரிக்காவில் இருக்கிறான், மற்றொருவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான். அவர்களுக்கு பிள்ளைகள் உண்டு, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கே இருப்பதனால் என்னை கவனித்துக் கொள்ள முடியவில்லை. வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ வருவார்கள், அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார். தன் பிள்ளைகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர், தியாகம் செய்தவர். இப்படி அந்த கடைசி காலகட்டத்திலே இவ்வளவு கஷ்டத்தோடு ஒரு எளிய பணிகளை கூட செய்ய முடியாமல், சரியான உணவை உட்கொள்ள முடியாமல், எவருடனும் பேச முடியாமல், பாசத்திற்காக, அன்பிற்காக, உதவிக்காக ஏங்கி நிற்கிற அந்த நிலையை நாம் பார்க்கும்போது அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு மனவேதனை ஏற்படுகிறது. அந்த பிள்ளைகளும் அதே நிலையை ஒரு நாள் அடையும் போதுதான் அந்த உணர்வை, அந்த அனுபவத்தை அவர்கள் உணர்ந்து பார்க்கிறார்கள். அதுவரை அதனுடைய வலியோ, வேதனையோ, துன்பமோ இந்த பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. எனவேதான் இறைவன் சொல்லுகிறார், அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருந்து. என்ன, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது, எனவே நீங்கள் இரக்கம் கொள்ள வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. இத்தகைய அற்புதமான வார்த்தைகளை சொல்லுகிற இந்த முதல் வாசகத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி அற்புதமான ஒரு அழகான கருத்தை முன்னிறுத்தி சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு வரி செலுத்துகிறார். வரி செலுத்துவது எதனுடைய அடையாளம்? நம்முடைய நாட்டை வேறு எவராவது அந்நியர் ஒருவர் ஆட்சி செய்கின்றார் என்றால் அவர்களுக்கு நாம் வரி கட்டுவது, கப்பம் கட்டுவது எதனுடைய அடையாளம் என்று பார்க்கும்போது அது அடிமைத்தனத்தினுடைய அடையாளம். நாம் எல்லாம் அவர்களுடைய அடிமைகள், எனவே நாம் அவர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும், வரி செலுத்த வேண்டும் என்று அந்த செயலானது நடைபெறுகிறது.
மற்றொரு நிலையில் இவற்றை நாம் பார்க்கும்போது அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆட்சி தலைவர்களே ஆட்சி செய்கிறார்கள் என்றால் நாம் வரி செலுத்துவதற்கான அடையாளம் என்ன என்று பார்க்கும்போது இந்த நாட்டினுடைய உரிமை குடிமக்கள் நாம். எனவே நல்ல ஆட்சி புரிய, மக்கள் நலமோடு வளமோடு வாழ வரி செலுத்த வேண்டும். நாம் எல்லாம் இந்த நாட்டினுடைய பிரஜைகள், குடிமக்கள் என்கிற உரிமை பெற்றவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசுவும் இந்த இடத்தில் வரி செலுத்துகிறார். அது ஜெருசலேம் ஆலய வரி. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரி செலுத்துவதனால் அந்த ஆலயத்திற்கு உட்பட்டவர் அல்ல, மாறாக அந்த ஆலயமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். பிற மக்களுக்கு அவற்றை அடையாளப்படுத்தும் வண்ணமாக இந்த செயலானது நடைபெறுகிறது. எனவே எல்லாவற்றிற்கும் மேலான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உரிமையாக்கிக் கொள்வோம். அதுவே நமக்கு பெருமை, அதுவே நமக்கு மாண்பு, அதுவே நமக்கு இறையாசி என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென்.